சித்தீக் என்கின்ற பெயருக்கு முழு உருவம் கொடுத்து வாழ்ந்தவர்களாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததின் காரணமாகத்தான் அல் அஷரத்துல் முபஷ்ஷராவுல முதல் இடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இருப்பினும் அவர்களுடைய தோற்ற அழகை நாம் இங்கு காண்போம். சரி, இருந்த போதிலும் அவங்களுடைய தோற்ற அமைப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெண்மை நிறம் உடையவர். ரொம்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வெள்ளை நிறத்துல செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வெள்ளை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளையும் ரோஸும் கலர்ந்த ஒரு நிறத்துல செய்தன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க. ஆனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல ஒரு வெள்ளை நிறம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்துல மெல்லிய கரங்களை உடையவர். ரொம்ப ஒரு ஒல்லியான தேகம் கொண்டவங்க. மெல்லிய கரங்கள் சொன்னா அவங்களுடைய கை வந்து ரொம்ப தடிப்பமான ஒரு கையாக இருக்காது. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு தடிப்பமான கை இருக்குல்ல, அப்படியெல்லாம் இல்லாம ஒரு மெல்லிய கரங்கள் கொண்டவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நரம்புகள் ஓடும் முகத்தை கொண்டவர். அவங்களுடைய முகம் அந்த வெள்ளை நிறத்துல முகத்துல இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் என்ன செய்யும் தெரியும். அந்த அளவிற்கு ஒரு வெண்மை நிறமான முகம் கொண்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? சதைப்பற்று இல்லாதவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மெல்லிய தேகம் கொண்டவர்கள், ரொம்ப ஒல்லியான ஒரு சஹாபி. ஒரு ஹதீஸ்லயோ அல்லது ஒரு வரலாற்று நூல்கள்லயோ படித்ததாக ஒரு ஞாபகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த இசார் வேட்டியை வந்து கரண்டகாலுக்கு கீழே வந்து உடுத்தக்கூடாது. அப்படி உடுத்துறவங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். மறுமையில அல்லாஹ் அவங்கள பார்க்கவும் மாட்டான், அவங்கள தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவங்கள மன்னிக்கவும் மாட்டான்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப ஒல்லியானவனாக இருக்கிறேன். என்னுடைய ஆடை வந்து அவ்வப்போது லூஸ் ஆயிருது, அவ்வப்போது அது இலகுவாகி என்னுடைய ஆடை வந்து இடுப்புல இருந்து கலருது, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு அனுமதி இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மெல்லிய தேகம் கொண்டவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒடுங்கிய விழிகளை பெற்றவர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த விழி இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஒடுங்கிய விழிகளாக இருக்கும். சுருங்கிய நெற்றியை கொண்டவர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெத்தி ரொம்ப பெரிய நெத்தி கிடையாது, ரொம்ப ஒரு குட்டி நெத்தி, ரொம்ப சுருங்கிய நெத்தி. பொதுவா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நெத்தி வந்து ரொம்ப அகல நெத்தியாக இருக்காது, சுருங்கின நெத்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஷவுட்டா இருக்கிற உடம்பு இருக்கிற ஆட்களுக்கு தான் என்ன செய்யணும்னா அந்த நெற்றி அமைப்பு வந்து கொஞ்சம்